புரட்சி கலைஞர் என ரசிகர்களால் அழைக்கப்பட்ட விஜயகாந்த் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள ராமானுசபுரம் என்னும் சிற்றூரில் 1952 ஆண்டு ஆகஸ்ட் 25 அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். சிறு வயதிலேயே அவரது குடும்பம் மதுரைக்கு இடம்பெயர்ந்தது. இதனால் மதுரையில் வளர்ந்த விஜயகாந்த் சிறு வயதிலேயே சினிமா மீது கொண்ட மோகத்தால் படிப்பின் மீது ஆர்வம் காட்டவில்லை. தன் தந்தையின் மேற்பார்வையில் இயங்கிய அரிசி ஆலையில் தனது 13வது வயதில் சிறு சிறு பணிகளை செய்து வந்தார். அதே நேரம் தான் விரும்பி பார்க்கும் எம்ஜிஆரின் படங்களை சீன் பை சீனாக தன் நண்பர்களிடம் விவரிக்கும் அளவுக்கு சினிமா மீது அவருக்கு ஆர்வம் இருந்தது. தனது நண்பர்களின் உந்துதலின் பெயரிலும் தனக்கிருந்த ஆர்வத்தாலும் சினிமாவில் நடிப்பது என முடிவு செய்து சென்னைக்கு வந்தார். பல்வேறு அவமானங்கள், புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் 1979 ஆண்டு M.A. காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் நடித்து தன் திரை பயணத்தை தொடங்கினார். விஜயராஜ் என்ற தன் இயற்பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார். அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவர் நடித்த படங்களான சட்டம் ஒரு இருட்டறை, தூரத்து இடி முழக்கம், சிவப்பு மல்லி போன்ற படங்கள் ஹிட் ஆன நிலையில் புதுமுக வெற்றி கதாநாயகனாக வலம் வந்தார். 1984 மட்டும் ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடித்து சினிமா துறையில் வரலாற்று சாதனையும் புரிந்தார் விஜயகாந்த். குறிப்பாக அவர் அதே ஆண்டில் நடித்த வைதேகி காத்திருந்தால் இன்றளவும் மிக சிறந்த படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 1986 ஆண்டில் வந்த அம்மன் கோயில் கிழக்காலே, 1986 வெளிவந்த ஊமை வெளிகள் ஆகியன மிகப்பெரிய வெற்றி படங்களாக இவருக்கு அமைந்தது. இதன் பின்பு இவர் தொடர்ந்து நடித்த படங்கள் வெற்றி படங்களாக அமைந்ததால் முன்னணி நடிகர்களில் ஒருவராக உயர்ந்தார் விஜயகாந்த். 1988 பிறகு இவரின் சினிமா பயணத்தில் மிகப்பெரிய திருப்புமுனை கொண்ட படங்கள் அமைந்தது. அதே ஆண்டு நடித்த தென்பாண்டி சீமையிலே, நல்லவன், பூந்தோட்ட காவல்காரன், மக்கள் ஆணையிட்டால், பொன்மனச் செல்வன் போன்ற படங்கள் வெற்றி பெற்றன. தான் சம்பாதித்த பணத்தில் 1989 ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனை, ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதியுதவி, எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளி, லிட்டில் ஃப்ளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம், இலவச திருமண மண்டபங்கள், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம், கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என உதவிகள் பல புரிந்து மனிதரில் மாணிக்கமாக திகழ்ந்தார். 1990 வெளிவந்த சத்திரியன், எங்கிட்ட மோதாதே, புலன் விசாரணை போன்ற படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றன. அதே ஆண்டு ஜனவரி 31, 1990 அன்று நடந்த விஜயகாந்த் பிரேமலதா திருமணத்தில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டது இன்று வரை பேசப்படுகிறது. 1991 ஆண்டு ஏப்ரல் 14 வெளியான இவரின் 100வது படமான கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய வரலாற்று வெற்றியடைந்தது. இப்படத்துக்கு பின்பு ரசிகர்கள் இவரை கேப்டன் என்று அன்புடன் அழைக்க தொடங்கினர். தமிழ் சினிமாவில் ரஜினி, விஜயகாந்த் என்று பேசும் நிலைக்கு உயர்ந்தார். இவருக்கு தெலுங்கு, ஹிந்தி மொழி படங்களில் கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பு வந்தது. ஆனால் பிற மொழி படங்களில் நடிப்பதில்லை என்ற கொள்கையினால் அந்த வாய்ப்புகளை தவிர்த்து தமிழில் மட்டுமே நடித்து வந்தார் விஜயகாந்த். 1993 வெளிவந்த சின்ன கவுண்டர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதே ஆண்டு வெளிவந்த மற்றொரு படமான ஏழை ஜாதி படத்தின் மூலமாக தன் ரசிகர்களின் பட்டாளத்தை உலகிற்கு காட்டினார்.
இவர் ஆரம்ப காலகட்டங்களில் பல புரட்சிகரமான படங்களில் நடித்திருந்தாலும் ஏழை ஜாதி படத்துக்கு பிறகு சினிமா கலைஞர்களாலும் அரசியல்வாதிகளாலும் பொதுமக்களாலும் இவர் புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்பட்டார். இப்படத்தின் மூலமாக இவரின் ரசிகர்கள் எங்கள் கேப்டன் அரசியலுக்கு வருவார் என்று கூறத் தொடங்கினார்கள். அதே ஆண்டு 1993 தமிழ்நாட்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இவரது ரசிகர் மன்றத்தினர் சுயேட்சையாக போட்டியிட்டனர். அவர்களில் பலர் வெற்றி பெற்றனர். இவ்வெற்றியால் விஜயகாந்துக்கு அரசியலில் ஈடுபடும் எண்ணம் வந்ததாகவும் கூறப்படுகிறது. 1994 வெளிவந்த என்னாசை மச்சான், பதவி பிரமாணம், ஆனஸ்ட் ராஜ், சேதுபதி IPS தொடர் வெற்றி பெற்றது. 1999 நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயகாந்த் பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர், மலேசியா என தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமாக அடைத்தார். மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார். அதன் பிறகு 2000ஆம் ஆண்டு வெளிவந்த வானத்தை போல திரைப்படம் இவரை மேலும் தமிழ் குடும்பங்களுடன் ஒன்றச் செய்தது. 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி 12 தனது ரசிகர் மன்றத்துக்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தினார் விஜயகாந்த். அதனைத் தொடர்ந்து 1993 பெற்ற வெற்றியை போன்று 2001ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு பலர் வெற்றியடைந்தனர். 2002ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்கிற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தினார். 2002ஆம் ஆண்டு வெளிவந்த ரமணா படம் இவரின் அரசியல் பாதைக்கு வழிவகுத்து கொடுத்தது. அடுத்தடுத்த படங்கள் பெரிய அளவில் சோபிக்கவில்லை என்றாலும் இவரின் தமிழ் மற்றும் தமிழர் மீது இவர் கொண்ட அன்பும் உலகம் அறிந்து இருந்ததால் இவருக்கு தமிழ்நாட்டில் நல்ல பெயர் இருந்தது. இவரை அனைவரும் தங்கள் குடும்பத்தில் ஒருவர் என கருதினர். தன் சினிமா வாழ்க்கையில் 154 படங்கள் நடித்திருந்த விஜயகாந்த் இறுதியாக நடித்த படம் விருதகிரி. 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14 மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னும் அரசியல் கட்சியை தொடங்கிய விஜயகாந்த் அதன் நிறுவன தலைவராக பொறுப்பேற்றார். 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றினார். இத்தேர்தலில் மற்ற தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர்கள் தோல்வியடைந்தாலும் கட்சிக்கு 8.4% வாக்குகள் கிடைத்தது. 2009 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் தனித்து நின்று தோல்வியை தழுவினாலும் 10% வாக்குகளை தேமுதிக பெற்றது. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த நிலையில் 41 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வென்ற விஜயகாந்த் முதன்முறையாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை இருந்தார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து நடைபெற்ற முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் மோதல் ஏற்பட்டு அதிமுக தேமுதிக கூட்டணி முறிந்தது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்த தேமுதிக போட்டியிட்ட 14 தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தது. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மதிமுக, விசிக, தமாக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கம் வகித்த மக்கள் நல கூட்டணியில் இணைந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்தித்தார் விஜயகாந்த். ஆனால் தேர்தல் முடிவில் மக்கள் நல கூட்டணி உட்பட தேமுதிக போட்டியிட்ட 104 தொகுதியிலும் தோல்வியடைந்தது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று 4 தொகுதியில் மட்டுமே போட்டியிட்ட தேமுதிக அனைத்திலும் தோல்வியடைந்தது. 2020க்கு பின் உடல்நலக் குறைவு காரணமாக அமெரிக்காவிற்கு சென்று மருத்துவ சிகிச்சைக்கு பின் சென்னை திரும்பிய விஜயகாந்த் அவ்வப்போது உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வந்தார். இந்நிலையில் நேற்று விஜயகாந்த் உடல்நிலை மோசமடைந்ததால் நந்தம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கொரோனா இருந்ததாகவும் கூறப்படும் நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார்.
விஜயகாந்த் அனைவராலும் நேசிக்கக்கூடிய மனிதராகவே இருப்பார். ஒரு திறமையான நடிகர், சிறந்த கொடையாளர், சிறந்த தலைமை பண்பு கொண்ட விஜயகாந்தின் இழப்பு அவரது ரசிகர்கள், தொண்டர்களுக்கு மட்டுமின்றி தமிழக மக்களுக்கே பேரிழப்பு. விஜயகாந்த் இப்பொழுது நம்முடன் இல்லை. இதை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. ஒரு கருப்பு வைரத்தை இழந்த கருப்பு தினம் இன்று.